தமிழ் இணைய வழித் தேர்வு வலைவழி மாணவர்களுக்கு இனிய வணக்கம். 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு பயன்படும் வகையில் முதல் இடைப்பருவ மாதிரி தேர்வு வினாத்தாள் உருவாக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் இவ்வினாவினை பயிற்சியாக மேற்கொண்டு அதிக மதிப்பெண்கள் பெற வாழ்த்துக்கள். வாருங்கள் வினா குறித்து விரிவாக பார்ப்போம். முதல் இடைப்பருவ மாதிரி தேர்வானது இம்மாதம் இறுதியில் அல்லது ஆகஸ்ட் மாதம் முதல் வாரத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளது. இத்தேர்விற்கு சில மாவட்டங்களில் 50 மதிப்பெண்களும் ஒரு சில மாவட்டங்களில் 45 மதிப்பெண்களும் வினாவாக வழங்கப்படும். இதில் முதல் பகுதியாக அனைத்து வினாக்களுக்கும் விடையளி, செம்பருதி என தொடங்கும் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை தொகுப்பு, பிழையான தொடரை கண்டறிக, உயர்திணை என்பனார் மக்கட்சுட்டே அக்ரிணை என்பனார் அவரல்ல பிறவே இந்நூற்பா இடம்பெற்ற இலக்கண நூல், பொருத்துக, பொய்யாவானம் புதுப்பெயல் பொழிந்தன அடிக்கோடிட்ட சொல்லின் இலக்கண குறிப்பை தேர்க, தண்டி அலங்காரம் டேஷ் என்னும் வடமொழி இலக்கண நூலை தழுவி எழுதப்பட்டது, வையகமும் வானகமும் ஆற்றல் அரிது எதற்கு, தா சர்க்குணரின் உரை ஏற்படுத்திய ஆர்வத்தினால் மயிலை சீனி வெங்கடசாமி எழுதிய நூல், எவையேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடையளி, சினத்தை ஏன் காக்க வேண்டும், கவிஞர் சிற்பி எவற்றை விழுந்து பாட தமிழின் துணை வேண்டும் என்கிறார், நகரம் பட்டை தீட்டிய வெள்ளை வைரமாகிறது விளக்கம் தருக, அடுத்த பகுதியாக ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடை தருக, கீழ்திசை சுவடிகள் நூலகம் குறித்து எழுதுக, தமிழர் வளர்த்த அழகு கலைகள் நூல் பற்றி குறிப்பு வரைக, அடுத்த பகுதியாக எவையேனும் 4 வினாக்களுக்கு விடையளி, முடிந்தால் தரலாம் முடித்தால் தரலாம் இவ்விரு சொற்றொடர்கள் உணர்த்தும் பொருளை அறிந்து தொடர் அமைக்க, ஓமை தொடர்களை சொற்றொடரில் அமைத்து எழுதுக, அச்சாணி இல்லாத தேர் போல, மயங்கொலி சொற்களை ஒரே தொடரில் அமைத்து எழுதுக, களை கலை கழை ஏதேனும் ஒன்றனுக்கு புணர்ச்சி விதி தருக, வெங்கதிர் புதுப்பெயல் ஏதேனும் ஒன்றனுக்கு பகுபத உறுப்பிலக்கணம் தருக, கலங்கி சாய்ப்பான் கீழ்காணும் 4 சொற்களை கொண்டு தொடர் எழுதுக, குதிரை வேகம் ஓடு தாவு ஏதேனும் 2 வினாக்களுக்கு மட்டும் விடை தருக, வாடை காலத்தில் கோவலர்கள் எவ்வாறு பாதுகாப்பை தேடினர், சினத்தால் வரும் கேட்டினை கூறுக, மயிலை சீனி வெங்கடசாமியின் வரலாற்று ஆய்வுகள் பற்றி விளக்குக, ஏங்கொலி நீர் நாளத்து இருள் அகற்றும் இடஞ்சுட்டி பொருள் விளக்குக, ஏதேனும் 2னுக்கு விடை தருக, அன்பும் அறனும் உடைத்தாயின் இல்வாய்க்கை பண்பும் பயனும் அது இக்குறட்பாவில் பயின்று வரும் அணியை விளக்குக, பொருள் வேற்றுமை அணியை சான்றுடன் விளக்குக, தமிழாக்கம் தருக, இலக்கிய நயம் பாராட்டுக, அடுத்த பகுதியாக ஏதேனும் ஒன்றனுக்கு மட்டும் விடை தருக, சேனேன்றி அறிதலே அறம் என்பதை வாயுரை வாழ்த்தின் துணை கொண்டு நிறுவுக, தமிழின் சீரிழமை திறம் வியந்து கவிஞர் சிற்பி பாலசுப்பிரமணியம் கூறுவனவற்றை தொகுத்து எழுதுக, இறுதியாக அடிபிழையாமல் செய்யுள் வடிவில் விடை தருக, ஓங்களிடை வந்து எனத் தொடங்கும் தன்னேர் இல்லாத தமிழ் பாடலை அடிபிழையாமல் எழுதுக, மகற்கு என முடியும் குறளை அடிபிழையாமல் எழுதுக. மாணவர்கள் இத்தேர்வினை பயிற்சியாக எடுத்து அதிக மதிப்பெண்கள் பெற மீண்டும் ஒரு முறை வாழ்த்துக்களை கூறிக்கொள்கிறேன். நன்றி. இத்தேர்வுக்கான இணைப்பு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து பயன்படுத்தி கொள்ளவும்.